இயற்கை எழில் கொஞ்சும் மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்திற்கு கோடை காலத்தில் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இதனிடையே உதகையில் கோடை சீசன் நாளை துவங்கி மே 31 வரை நடைபெறுகிறது. இதனையொட்டி சுற்றுலா பயணிகள் கவர்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு உதகையில் உள்ள கர்நாடக அரசுக்கு சொந்தமான பூங்காவில் 25,000 மலர் தொட்டிகளில் ஃபேன்சி, பிளாசம், ஜெரோனியம், மேரிகோல்ட், டெய்சி, லில்லியம், தயாந்தஸ், வின்கா உள்ளிட்ட 65 ரகங்களில் பூச்செடிகள் நடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அந்த செடிகளில் தற்போது 1,00,000க்கும் மேற்பட்ட வண்ண வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. பூத்து குலுங்கும் மலர்களை புகைப்படம் எடுத்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நம்ம இங்கே ஒரு 2 days ஆச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். மோர் தென் 1 lakh ஃப்ளவர்ஸ்க்கு மேலே இருக்குது. நாங்கள் ஒரு 2-3 ஹவர்ஸாக இந்த கர்நாடகா கார்டனில் இருக்கிறோம். என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். நல்ல வாட்டரு, நல்ல கிளைமேட்டு, நல்ல சில்லுன்னு இருக்குது. இந்த அளவுக்கு வெயில் இருந்து கூட பட் எங்களுக்கு அந்த அந்த ஹாட்னஸே தெரியல. இங்கே ஆக்சுவலி கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குது. நாங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கோம், ஃபேமிலியோடு வந்தோம். ஸோ சில்லுன்னா இருக்குது. பெங்களூர் கம்பேர் பண்ணால் இங்கே ரொம்ப சில்லுன்னா நல்லா இருக்குது. போட் ஹவுஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்தோம், நல்லா இருந்துச்சு. இதனிடையே கோடை சீசன் துவங்கிய நிலையில் அங்கு போக்குவரத்து மாற்றம் செய்து காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. கோடை விழாவையொட்டி பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருவார்கள். பெரும்பாலானோர் சொந்த வாகனங்களில் வருகை தரக்கூடும் என்பதால் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் மாவட்ட காவல்துறை சார்பில் உதகையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கோவை மற்றும் சமவெளி பகுதிகளில் இருந்து உதகைக்கு வரும் அனைத்து வாகனங்களும் குன்னூர் வழியாக வர வேண்டும். உதகையிலிருந்து கோவை, ஈரோடு உட்பட சமவெளி பகுதிகளுக்கு செல்லும் அனைத்து வாகனங்களும் கோத்தகிரி மலைப்பாதை வழியாக நாளை முதல் மே 31ஆம் தேதி வரை ஒருவழி பாதையாக இயக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல், பால், சமையல் எரிவாயு போன்ற அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி வரும் லாரி போன்ற கனரக வாகனங்களை தவிர மற்ற லாரிகள், கனரக வாகனங்கள் நாளை முதல் மே 31ஆம் தேதி வரை காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை உதகை நகருக்குள் வருவதற்கு அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.